ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் நல்ல வெரைட்டியாய் செஞ்செடுத்த நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு சாதத்தின் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். இந்த சாதத்தின் டேஸ்ட்டு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிட்ற அளவில் தான் நல்ல டேஸ்டியாய் நம்ம இது தயார் பண்ணியிருக்கிறது. கேரட்டுக்கு சேர்த்து நல்ல பஸ்மதி ரைஸில் தயார் பண்ணி எடுத்தால் இந்த ரைஸை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பசங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் அப்படியே பாத்திரம் காலியாக்கிட்டு வருவாங்க. அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்காக ஒரு நல்ல சூடாய கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றியிருக்கு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு நெய் கூட சேர்க்கலாம். நல்லா சூடாயதுக்கு பின்னாடி இதிலேக்கு 1/4 கப்பு பெரிய வெங்காயம் நைஸாகிட்டு நீளத்தில் கட் பண்ணி இது போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சாதாரணமாக கேரளா ஃப்ரைட் ரைஸுகளிலெல்லாம் இதே மாதிரி பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணி சேர்த்துடுவாங்க. அதே மாதிரி இதனோட கூட முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சைப்பழம் இருக்குல்ல, ரைசின்ஸ், அது கூட ஃப்ரை பண்ணி சேர்த்திருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த சாதத்தில் இந்த பெரிய வெங்காயம் மட்டும்தான் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக ஸ்கிப்பு பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரை பண்ணிய பெரிய வெங்காயம் தான் நம்ம இந்த சாதத்தின் டேஸ்ட்டு அதிகம் கொடுக்கறது இது தான். அதனால கண்டிப்பாக இந்த பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணி சேர்த்துடுங்க. இப்போ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராகி வந்துருச்சு. இனி நமக்கு எண்ணெயில் நின்று இந்த பெரிய வெங்காயம் மாற்றலாம். இந்த சாதத்தினோடு கூட குழம்பு ஒன்றும் நமக்கு தேவை இருக்காது. ஒரு அப்பளமோ ஊறுகாயோ இருந்தால் மட்டும் போதும். நல்ல சூப்பராக நமக்கு லஞ்சை சாப்பிடலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் இதிலிருந்து மாற்றியிருக்கு. இந்த டைமில் உங்கள் கையில் முந்திரி பருப்பும் அதே மாதிரி ரேசின்ஸும் இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு பெரிய வெங்காயம் அதே மாதிரி நீளத்தில் நைஸாய் கட் பண்ணி இது போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். இது ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதே மாதிரி வணக்கி எடுத்தால் மட்டும் போதும். ഇതിനോட കളർ ഒന്ന് മാറി വരുമ്പോഴേക്കും ഇതിലേക്ക് 1 ടേബിൾ സ്പൂൺ ഇഞ്ചി, പൂണ്ട്, 1 പച്ചമിളകാய் இது ഒന്ന് க்ரஷ் பண்ணியது ഇതിലേക്ക് சேர்க்கலாம். பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. அது சேர்த்திருந்தால் நம்ம சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நான் ஒரு சின்ன பீஸு இஞ்சியும், ஒரு 6 பல்லு பூண்டும், 1 பச்சைமிளகாயும் தான் நான் மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்தது. இது நல்லா வணங்கி வரட்டும். இதனோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதுக்காகத்தான் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ഇത് നല്ല വണങ്ങി ഇതിനോட കളറെല്ലാം നല്ല മാറി വരുമ്പോൾ ഇതിലേക്ക് 1 ക്യാരറ്റ് ഗ്രേറ്റ് பண்ணியது நமக்கு சேர்க்கலாம். நான் ஒரு கிரேட்டரில் வச்சு தான் இதே மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ இதே சேர்த்து நமக்கு வணக்கி எடுக்கலாம். கேரட்டு நல்லா வெந்து போகக்கூடாது. நம்ம சாதத்தில் இது அப்படியே இருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கு எப்படி தமிழில் சொல்லுன்னு தெரியல. நல்லா வெந்து போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதிலேக்கு ഒരു ക്യാബേജ്, ഒരു 1/4 കപ്പ് ക്യാബേജ് இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணியது நான் சேர்த்திருக்கு. அதுவும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதுவும் நல்லா வெந்து போகக்கூடாது. இப்படி நல்லா வணக்கி எடுத்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம சாதத்தில் நல்லா டேஸ்ட் இருக்கும். வெந்து போயிருந்தால் இப்போ சாதம் குழஞ்சு போயிடும். அது நல்லா இருக்காது. இப்படி தான் செய்யணும். கொஞ்சமாக கருவேப்பிலை நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுவும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். கருவேப்பிலையோட வாசம் நம்ம சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கருவேப்பிலையும் சேர்த்து நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். பின்னாடி இதிலேக்கு தேவையான அளவில் உப்பு சேர்க்கலாம். இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டும் கேபேஜும் மட்டுமல்ல, நீளத்தில் கட் பண்ணிய கேப்சிகம், கோலிஃப்ளவர், நம்ம வேக வச்செடுத்த பச்சை பட்டாணி, பீன்ஸு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதிலேக்கு சேர்க்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் கேரட்டும் அதே மாதிரி கேபேஜும் மட்டும்தான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இனி இதிலேக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்தியிருக்கு. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய கரம் மசாலா ஆயதுனால நல்ல வாசமாக இருக்கும். அதனால தான் நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்திது. உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தியிருக்கு. காரம் கம்மியாய் போதும். அதனால தான் நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்தியது. 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. நல்ல கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க.
மஞ்சள் தூள்னு ஒரு பச்சை வாசம் இருக்கும், அதெல்லாம் போகணும். உங்களுக்கு தேவையான அளவில் காரம் இதிலேக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கூட சேர்த்திருக்கு, அது நல்ல காரமான பச்சை மிளகாய் தான். அதனால தான் நான் மிளகை 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. காரம் உப்பு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி சேர்க்கலாம். இப்போ 2 கப்பு பஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்தது தான் இது. இதிலேக்கு நமக்கு சேர்க்கலாம். இதில் 2 கிராம்பு, ஒரு பெரிய பீஸ் பட்டா, 2 ஏலக்காய் இவ்வளவும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்தது தான் இந்த ரைஸு. இனி நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரைஸை கொஞ்சம் கூட உடைஞ்சு போகாமல் தான் நம்ம இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் பஸ்மதி அரிசியில் தான் இந்த ரைஸை செஞ்சுருக்கிறத. உங்களுக்கு ஜீரகசாலா அரியில் கூட இந்த சாப்பாடு செஞ்செடுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு ஒரு லெமனிൻ്റെ பாதி புளிஞ்செடுத்த லெமன் ஜூஸு தான் இது. இது கண்டிப்பாக நம்ம இந்த ரைஸில் சேர்க்கணும். ஒரு லைட்டாக புளி வர்றதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸு நம்ம சேர்க்கிறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சூடு பண்ண தேவையில்லை. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா மட்டும் போதும். நான் சொன்ன மாதிரி இதனோட கூட குழம்பு எதுவுமே தேவை இருக்காது. சூடாயிட்டு அப்படியே கூட நமக்கு சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் பொரிச்ச அப்பளம் சேர்த்து கூட சாப்பிடலாம். இல்லைன்னா ஊறுகாய் எதாவது இருந்தால் அதே தொட்டு கூட சாப்பிடலாம். இனி இதிலேக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நமக்கு சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பெரிய வெங்காயம் இதிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இந்த ரைஸுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நம்ம பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணியது இதிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கூட பொடியாய் நறுக்கி எடுத்தால் கொத்தமல்லி தலையும் இதிலேக்கு சேர்க்கணும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் கண்டிப்பாக இந்த சாதத்தில் சேர்த்திருந்தால் தான் நம்ம ஆசைப்பட்ட அதே டேஸ்ட்டு இதிலேக்கு கிடைக்கும். நான் சொல்கிற தமிழ் நிறைய தப்பு இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்திருக்கு, அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த பெரிய வெங்காயம் இதிலேக்கு சேர்த்திருக்கு. 2 போட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் நம்ம இதிலேக்கு சேர்த்தியதே இல்லை. பாருங்க, கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம ரைஸு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.